இன்றைய தினம் உலகில் தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதியிலேயும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையின் தென் பகுதியிலேயும், குறிப்பாக இலங்கையின் கொழும்புலாம் நிறைய இடங்கள்ல முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்புலாம் ஒரு சில இடங்கள்ல முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில அங்கு சென்ற இடம் தெரியாத ஒரு சில நபர்கள் இனவாத கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் பல செஞ்சிருக்கிறார்கள். இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இந்த வருடம் வடக்கு கிழக்கு பகுதியில அதிக அளவிலான மக்கள் ஒன்று கூடி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தினை அனுசரிச்சிருக்கிறார்கள். இதனை வைத்துக்கொண்டு இலங்கையின் தென்பகுதியில் இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில அரசியல் வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதாவது அதிக அளவிலான மக்கள் ஒன்று கூடியிருந்த காட்சிகள் புகைப்படங்களை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சில பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையினை உடைக்கிற மாதிரி, இனங்களுக்கு இடையில வெறுப்புகளை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில செய்திகளை திரிவுபடுத்தி எல்லாம் சில செய்தித்தளங்கள் போட்டிருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் முடிவடைந்து விட்டதை முன்னிட்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில நிறைய விஷயங்கள் அவர் காய்ச்சிருக்கிறார். அதுல அவர் சொல்லியிருக்கிற கொஞ்சம் விஷயங்களை இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் ஒரு சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். அதை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நீங்களும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், கனடாவில பிரம்டன்ல தமிழின படுகொலை நினைவு சின்னம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த தமிழின படுகொலை நினைவு சின்னத்தினை அவர் என்ன மாதிரி சொல்றாருன்னு சொன்னா, இப்பொழுதும் பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் நீடிக்கின்றன என்பதனை துரதிருஷ்டவசமாக அந்த சின்னம் நினைவுபடுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு சொல்லி பார்க்க போறோம். எங்கள் தாய்நாடு பிரிவினைவாத பயங்கரவாத ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரியும். இன்று முதல் நாட்டின் ஒவ்வொரு அடிநிலமும் இலங்கையின் இறையாண்மை உள்ள நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்டங்களின் அடிப்படையிலேயே ஆளப்படும் என நாடாளுமன்றத்தின் 4வது அமர்வை ஆரம்பித்து வைத்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி நான் வெளியிட்ட இந்த பிரகடனத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. சிங்கக்கொடியின் கீழ் ஒன்றுபட்ட மற்றும் பெருமைமிக்க தேசத்தின் ஜனாதிபதியாகவும் முப்படை தளபதியாகவும் நான் இந்த பிரகடனத்தை வெளியிட்டேன். உலகின் மிகவும் ஈவிரக்கமற்ற பயங்கரவாத குழுக்களில் ஒன்றை முற்றிலுமாக அழித்து ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு தேசம் என்பது எம் அனைவராலும் நீண்ட காலமாக காணப்பட்ட ஒரு கனவாகும். ஒரு மக்கள் தலைவராக அது எனது தனிப்பட்ட கனவாகவும் காணப்பட்டது. 2005ஆம் ஆண்டு நான் ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றி பெற்ற வேளை விடுதலை புலி பயங்கரவாதிகள் தனி நாட்டிற்கான தயாரிப்பில் வடக்கு கிழக்கில் ஏற்கனவே நிர்வாக மையங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் எமது தாய்நாட்டின் 1/3 பகுதியையும் கடற்கரையின் ஒரு பகுதியையும் ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தார்கள். வடக்கில் உள்ள எங்களின் சொந்த தமிழ் பேசும் மக்களை அவர்கள் பயமுறுத்தி பிணை கைதிகளாக மிரட்டி பிடித்து அநியாயமாக வரி விதித்து இளைஞர்கள், பெண்கள், பாடசாலை மாணவர்கள் தங்கள் அணிகளில் வலுக்கட்டாயமாக சேர்த்து கொண்டார்கள். அவர்களின் தாக்குதல்கள் நாடு முழுவதும் உள்ள பொருளாதார மையங்கள், மத அரசியல் தலைவர்கள், பொதுமக்களை குறிவைத்தன. இறுதியில் மக்களின் தாகத்தை தணித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் வழங்கும் நீர்ப்பாசன நீரை கூட அவர்கள் தடுத்து வைத்தார்கள். இது அவர்களின் தீவிரவாதத்தின் கொடூரமான அளவை காட்டுகின்றது. அவர்கள் தாங்கள் பிறந்த மண்ணில் அப்பாவி மக்களின் குருதிகளை சிந்தி இலங்கைக்கான புதிய வரைபடத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தார்கள். உலகின் வல்லரசுகள் கூட பயங்கரவாதம் குறித்து அச்சத்தில் சிக்கிக் கொண்டிருந்த வேளை நான் விடுதலை புலிகளை எதிர்கொள்ள திட்டமிட்டேன். இது மனிதாபிமான நடவடிக்கை. கனடாவின் பிரம்டனில் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழ் இன படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கப்படும் நினைவகம் திறப்பு இப்போதும் கூட பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் நீடிக்கின்றது என்பதை துரதிருஷ்டவசமாக நினைவுபடுத்துகின்றன. பிரம்டன் மேயர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்ற ஆதாரமற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். அதை நான் சொல்லி பார்ப்போம். நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அமைதியை நிலைநாட்டிய அனைத்து படையினரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் நாம் இன்று மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றோம். உலகின் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதாபிமான பணியை இலங்கை முன்னெடுத்தது. இந்த வரலாற்று பொன்னான தருணத்தை நாம் சிந்திக்கும் போது போர்க்காலத்தில் சகிப்புத்தன்மையுடன் துன்பங்களை எதிர்கொண்ட
அனைவருக்கு மரியாதை செலுத்துவது முன்னுதாரணமானதொரு கடமையாகும். எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். அப்ப தகப்பன மகனும் சேர்ந்து இந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்கார்கள். இன்றைய இந்த கருத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன சமூக வலைத்தளங்கள்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து வச்சிருந்தனால் இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.